ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம், டேய் அப்பா, எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிக்கிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. உன்னையெல்லாம் போடு, முன்னால் நிக்காத, உன்னையெல்லாம் ஒரு உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ அதெல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ளை? அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு என்கிட்ட சொன்ன பதில், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறதான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கிழவனா இருந்திருக்காரு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன். பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம 16 புள்ள ரெகுலர் இன்டர்வல்ல. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துரும் பாட்டி. திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு. வண்டிக்காரன் கூப்பிடுவானா பாட்டியா, அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கான், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 பிள்ளைய எப்படியா யோசிக்கவே முடியல. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1 2க்கு அவன் படுற பாடு, அடாடாடாடா.